ஒரு செயல்படாத அரசாங்கம் இருக்கிறதுனால இன்னைக்கு நெல் முளைச்சு போயிருக்கு. நான் கேட்கிறேன், இந்த 4.5 வருஷத்துல இது குளிர்பதன கிடங்குக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கூட, கோல்டு ஸ்டோரேஜ். ஆனால் சாதாரணமா நெல்லை ப்ரொக்யூர் பண்ற நெல்லை பாதுகாத்து வைக்கிறதுக்கான டெம்பரரி குடோன் உங்கள்கிட்ட இருக்கா? நான் கேட்கிறேன், எதுக்கு ஆட்சியில் இருக்கீங்க? திமுக ஆட்சியை விட்டுட்டு போயிருங்க. எனிஹவ் உங்களை ஏப்ரல் மே இதுல 26ல மக்கள் அடித்து விரட்டுவார்கள். ஏனென்றால் எல்லா விதத்திலும் மக்களை ஏமாற்றிய தோற்று போன தீய அரசாங்கம் ஸ்டாலினோட அரசு. இன்னைக்கு விவசாயிகள் அத்தனை பேரும் அறுவடை பண்ணின நெல்லை வைக்க இடம் இல்லாம இருக்காங்க. சரி, நீங்க வாங்கின நெல்லோட நிலைமை என்ன? எல்லாம் முளைச்சு போயிருக்கு. உங்களுக்கு ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்கறது யாரு? ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. நீங்க அதை பாதுகாத்து வச்சு மில்லுக்கு அனுப்புறது தானே உங்க வேலை. பணம் நீங்க கொடுக்கல, இல்ல ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தானே கொடுக்குது. மத்திய சர்க்கார் தானே பணம் கொடுக்குது விவசாயிக்கு. அப்ப ஏன் நீங்க அதை செய்யல? அதனால நான் சொல்றேன், கௌரவம் இருந்தா ஸ்டாலின் ராஜினாமா பண்ணிடுவார். இல்லைனாலும் இந்த ஸ்டாலினோட செயல்படாத மக்கள் விரோத, தமிழர் விரோத அரசை மக்கள் நீக்குவார்கள். உங்களுக்கு வேற எதுவும் கேட்கறதுனா? என்ன காலதாமதம்? கையை பிடிச்சி தடுத்தாங்களா யாராவது? நான் கேட்கிறேன், நீங்க ப்ரொக்யூர் பண்ணி வைக்க இடம் இருக்காங்க, டெம்பரரி குடோன் இருக்கா இந்த அரசாங்கத்திட்ட? ஆள தெரியாதவள் தெருக்கோணல்னு சொன்னாலான்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அந்த மாதிரி ஆட தெரியாத ஒரு அரசாங்கம் இது இருந்துகிட்டு மத்திய அரசாங்கம் உங்களை கையை பிடிச்சி தடுத்துதா? என்ன காரணம்? ஆகவே இந்த அரசாங்கம் ஸ்டாலின்ல இருந்து நான் கேட்கிறேன், 1,33,000 கோடிக்கு பக்கத்து மாநிலத்துல ஆந்திராவில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இருக்கிற இடத்துல ஒரு திட்டம் வந்திருக்குல்ல, நீங்க சொல்றீங்க